வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்ற இலக்கிய கோட்பாட்டை பற்றி பார்க்கலாம். இதை தமிழில் அவநம்பிக்கையை ரத்து செய்வது அப்படின்னு சொல்லி நான் ஒரு குரூடான டிரான்ஸ்லேஷன் தான் அது. இந்த கோட்பாட்டை ஆங்கில இலக்கியத்தில் ஆங்கில இலக்கிய விமர்சனத்தில் அறிமுகப்படுத்தினவர் சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜ் அப்படின்ற கவிஞர், பிரிட்டிஷ் கவிஞர், கற்பனாவாத யுகத்தை சேர்ந்தவர். 1817 இந்த கோட்பாட்டை பற்றி அவர் பேசியிருக்காரு. அவரோட சமகாலத்தவர் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். நீங்கள் இந்த ரெண்டு கவிஞர்களோட கவிதைகளை உயர்நிலை பள்ளியிலையோ கல்லூரியிலையோ படிச்சிருக்கலாம். காலரிட்ஜோட த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர் அப்படின்ற கவிதை மிக பிரபலம். அதே மாதிரி வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதின டசன் கணக்கான கவிதைகள், டாஃபடைல்ஸ்லேருந்து நிறைய கவிதைகள், 1-2 சொல்லி சுருக்கி சொல்ல முடியாது. டின்டன் ஆபேன்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குது. அப்போ இந்த காலத்தை சேர்ந்த ஒரு இலக்கிய பார்வை அது. இந்த காலம் அவங்க வாழ்ந்த 1817 அப்படின்றது ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பனாவாத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கிலாந்தில் நிலவிய பியூரிட்டன் யுகத்தை தொடர்ந்து வருது. பியூரிட்டன் யுகம் அப்படின்றது எந்த கற்பனாவாதத்துக்கும் இடமில்லாத ஒரு காலமாக இருக்குது. அது முடிஞ்ச உடனே இந்த யுகம் உடனடியாக வருது. அன்று எழுதப்பட்ட கவிதை, புனைவு இதிலெல்லாம் உண்மைக்கு நெருக்கமாக எதுவுமே இல்லை அப்படின்ற புகார் எழுந்தப்போ அதை டிஃபென்ஸ் செய்யும் விதமாக தன்னுடைய பயோகிராஃபியா லிட்ரரியா அப்படின்ற நூலில் இந்த கருத்தை எஸ்டி காலரிட்ஜ், சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜ் அவர்கள் முன்வைக்கிறாங்க. தமிழில் இதை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழில் ஒரு சினிமா பாட்டில் வர்ற மாதிரி, இல்லை கவிஞர்கள் சொன்ன மாதிரி, கவிதைக்கு பொய் அழகு, அதைத்தான் அவர் சொல்கிறார். வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்ன்றது கவிதைக்கு பொய் அழகு அப்படின்றதோட அந்த இலக்கிய கோட்பாட்டு வடிவம் தான். ஒரு இலக்கியம் அப்படின்னா அதில் பொய் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அந்த இலக்கியத்தை ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசில் உள்ள தர்க்க புத்தியை கொஞ்சம் நேரத்துக்கு கேன்சல் செய்யணும், கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி வைக்கணும். அதை நிறுத்தி வச்சா தான் நீங்கள் இலக்கியத்தை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜ் சொல்கிறாரு. அவர் எழுதின காலகட்டத்தில் எந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் கிடையாது, ரேடியோ கூட கிடையாது. அவர் அதை சொல்லி கிட்டத்தட்ட இப்போ 200 வருஷங்கள் தாண்டிடுச்சு. இப்போ நமக்கு அந்த இது நமக்கு இன்ஹரண்ட்டாகவே இருக்க போய் தான் அது மனிதர்களுக்கு அந்த கதையை நம்பும் பழக்கம் ஏற்கனவே இருக்குது. அதனால தான் நம்ம இதிகாசங்களை நம்புகிறோம், இலக்கியங்களை நம்புகிறோம். இதிகாசங்களும் பேரிலக்கியங்களும் தான் ஒரு கலாச்சாரம் உருவாவதற்கே அடிப்படையாக இருக்குது. அதன் மீது தான் கலாச்சாரங்களே உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இலக்கிய கதாபாத்திரங்கள் தான் ஒவ்வொரு சொசைட்டிக்குமான உதாரண கதாபாத்திரங்களாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் இன்றைக்குள்ள சினிமாவை, இலக்கியத்தை, ஈவன் அரசியல்வாதிகள் பேசுகிறது கூட நம்ம வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃபோடு தான் அதை பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் உள்ள பாப்புலர் உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, கில்லி படத்தில் அவங்க செமிஃபைனலில் தோத்துடுறாங்க. கதாநாயகன் இருக்கக்கூடிய அந்த அணி, கபடி அணி. ஆனால் ஃபைனலில் விளையாடுறாங்க. அன்றைக்கி இந்த கேள்வியை யாரும் எழுப்புனதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அதுதான் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். நீங்கள் அதை கண்டுக்கிறாமல் கடந்து போகிறீங்க. அதனால தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அப்புறம் நீங்கள் அதே காலகட்டத்தில் ஒரு ஹாலிவுட் படத்தில் இருந்து உதாரணம் கொடுக்கணுன்னா, கில் பில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. 2 பார்ட் படம். அது டாரண்டினோ எடுத்தது. அதில் கதாநாயகியை சவப்பெட்டியில் போட்டு 6 அடி ஆழம் தாண்டி புதைச்சிட்டே போயிடுவாங்க. அவங்க அந்த பெட்டியெல்லாம் உடச்சி வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் அந்த கதாநாயகி அப்படி ஜஸ்ட் லைக் தட் வெளியில் வரல. அவங்களுக்கு அப்படி 6 அடி ஆழத்தில் அவங்கள புதைச்சாலும் வெளியில் வர்றது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்கான காட்சிகள்லாம் அந்த படத்தில் வரும். அவங்க எப்படியெல்லாம் பயிற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மொத்தமாகவே அது லாஜிக் இல்லாத ஒன்றுனாலும் அதுக்குள்ளே ஒரு லாஜிக், ஒரு எல்லாம் லாஜிக் படி தான் நடக்குது, ரீசனபிளாக தான் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக அந்த காட்சிகளை வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட நடந்த ஒரு இன்ட்ராக்ஷனில் மிஷ்கின்கிட்ட ஒரு கேள்வி கேட்டப்போ அவர் இதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி காலரிட்ஜ் சொன்னதை, ஒருத்தருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, அவர் ரொம்ப ரேஷ்னலான ஒரு ஆளாக இருக்கார், தர்க்க புத்தி மிக அதிகம் உடையவராக இருக்கார் அப்படின்னா
அவரால் அந்த கலைகளை அனுபவிக்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு சினிமாவை கொஞ்சம் இன்னசென்ட்டாக அப்படி தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டானவங்க தான். அப்படி அவங்க இன்னசென்ட்டாக இருக்க போய் தான் வந்து தொடர்ந்து படங்கள் வெற்றி அடையுதுங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆரோட படங்கள், அப்புறம் ரஜினியோட படங்கள், இன்றைக்கி வந்து விஜய் நடிக்கிற படங்கள், சிவகார்த்திகேயன் நடிக்கிற படங்கள். இப்போ இதுக்கெல்லாம் வந்து மக்கள் இன்னசென்ட்டாக இல்லை, அவங்க ஒன்றுக்கும் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு கலைகளை அனுபவிக்கக்கூடிய கலைன்றது இந்த இடத்துல இப்போ சினிமாவை மட்டுமே உதாரணமாக வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு இது இல்லாமல் போயிடும் ரொம்ப தர்க்கபூர்வமாக ஆனதுனால. அப்படி தர்க்கத்தை கேன்சல் பண்ணிவிட்டு இப்படி கலைகளை அனுபவிக்க முடியாதவங்க பாவம் அப்படின்ற மாதிரி வந்து மிஷ்கின் அதில் பேசியிருப்பார். ஸோ வந்து இது எல்லா சினிமாவுமே அதுதான். நீங்கள் இன்றைக்கி இப்போ சமீபத்தில் வெற்றி அடைஞ்ச டிராகன் படத்தில் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் கழித்து திரும்ப காலேஜில் போய் 3 செமஸ்டர் படிக்கிறதா காட்சியெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வாட் இஃப் அப்படின்றது தான், ஒரு நாள் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க. ஒரு வேளை அப்போ அது ஒரு சுவையான கற்பனை. மக்கள் அதை ஏற்றுக்கிடும்போது அது பெரு வெற்றி அடையுது. சில சமயம் அதை மக்கள் ஏற்றுக்கிடாமல் போயிடுறாங்க. இப்போ முதல்வன் மாதிரி படம் வந்த காலகட்டத்தில் வந்த ரட்சகன் மாதிரி படம் வந்து ஓடலை. ஆனால் இப்போ வரக்கூடிய கேஜிஎஃப், புஷ்பா மாதிரி படங்கள் ஓடுது. அது சொல்ல முடியாது என்ன எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எப்போ மக்கள் வந்து அவங்களோட அவநம்பிக்கையை ரத்து செஞ்சுட்டு ஒரு படத்தை பார்க்குறாங்க, இல்லை அவநம்பிக்கையோட எப்போ பார்க்காம விட்டுறாங்க அப்படின்றது வந்து அது ஒரு கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ். இது இன்னொரு கான்செப்ட், இது இன்னொரு பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன். அது ஒரு தனிநபர் தீர்மானிப்பதல்ல, சொசைட்டியாக மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க இல்லை ஏற்றுக்கிறாமல் விட்டுறாங்க. இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. இன்னொரு கான்செப்ட் பற்றி பேசும்போது பார்க்கலாம். தேங்க்யூ. மீண்டும் வணக்கம். ஒரு சின்ன பெண் குறிப்பு. இந்த சேனல்லையே ஏற்கனவே 2 திரைப்படங்களுக்கான விரிவான விமர்சனம் இருக்குது. ஒன்று வந்து விடுதலை, 2வது வந்து ரைஃபிள் கிளப். இதுபோல் எந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்கோ அந்த படத்துக்கு விரிவான விமர்சனமும், எந்த படம் வந்து தகுதி இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோ அந்த படத்துக்கு சரியான ஒரு தர்க்கபூர்வமான விமர்சனமும், அதாவது இணையத்தில் வந்து அதை ரோஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த படத்தை பகடியாக அதில் உள்ள குளறுபடிகளை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு லாஜிக்கலான ஒரு விமர்சனமும் இதில் ஷேர் பண்ணலான் இருக்கேன் பதிவு செஞ்சு. நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.